அமுதன் சுவாமிக்கும் அடியனுக்கும் வந்து இந்த சுவாமி சொன்னாங்க. அதுதான் ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன். எங்கள் சுவாமி வந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எடுக்கிறார். அது ஒன் ஆஃப் தி ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் ஐபிசி இல்லையா அப்படின்றது. அது மூலமாக தான் எனக்கும் அமுதன் சுவாமிக்கும் அசோசியேஷன் ஆச்சு. சுவாமி வந்து ஆச்சாரியங்களோட ப்ளே பண்ணிட்டார். அடியன் வாஸ் அசிஸ்டிங் ஏடிஎன் சுவாமி. சுவாமி பற்றி கொஞ்சம் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். அவர் எப்படின்னா ரொம்ப பெர்ஃபெக்ஷனிஸ்ட். அமுதன் சுவாமியோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது தான் தெரியும். ஈவன் ஒரு இன்விடேஷன் பண்ணும்போது கூட சரி, இது கொஞ்சம் 60 டிகிரி செலுத்து, ஒரு 90 டிகிரி பண்ணுங்க அப்படின்னு ஒரு 4-5 தடவை வரும். ஒரு இன்விடேஷன் அனுப்பிச்சிருந்தா நான் சொல்லுவேன், எங்க சுவாமி ரொம்ப பெர்ஃபெக்ஷனிஸ்ட். அந்த மாதிரி நிறைய ரொம்ப பெர்ஃபெக்டா வரணும்னு நினைப்பார் அவர் கூட்டாளர். அந்த அத்தியாபக சபா வந்து கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாமே நிறைய யூனிக் ப்ரோக்ராம்ஸ் தான் வந்து ஒரு வருஷமா பண்ணிட்டு இருக்கா. இந்த பர்டிகுலர் சபையில் வந்து பெரிய மகான்கள்லாம் ஏறிட்டுருக்கா. நிறைய கதை சுவாமிலாம் கூட பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. அந்த பெரிய பெரிய மகான்கள் ஏறிட்டுருக்கிற சபையில் இந்த மாதிரி சின்ன வளர்ந்து இருக்கிறவங்களுக்கும் வந்து ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கு. அடியனோட கிட்டே தெரிவிச்சுக்கிறேன். அடியனுக்கு வந்து இன்னைக்கு கொடுத்துருக்கிற டாபிக் வந்து பார்த்தோம்னா ராமாயணத்தில் சரணாகதி சாஸ்திரம் அதே பிரதான சாரம். பிஃபோர் ஸ்டார்டிங் தட் எனக்கு அடியன் வந்து ஒரு 5-6 இயர்ஸ் முன்னாடி காலக்ஷேபம் ஆரம்பிக்கணுன்ற போது ஐ வாஸ் டூயிங் கைங்கரன் சுவாமி. பட் காலக்ஷேபம் வந்து ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நமக்கு அது வரவே வராது, புரியாதுன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு ஒன் ஃபைன் டே சுவாமி சொன்னார், அக்ஷயஸ்ரீ நீ காலக்ஷேபத்துக்கு வா அப்படின்னு சொல்லி சுவாமி வந்து விண்ணப்பிச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போ வந்து சாரசாரம் முடியிற சமயம் எவ்ரிடே ஈவினிங் காலக்ஷேபம் முடிஞ்சே நைட் ஃபோன் பண்ணேன். சுவாமி எனக்கு ஒன்றுமே புரியல சுவாமி, ரொம்ப தூக்கம் வருது சுவாமி, எனக்கு ஒரு வார்த்தை புரிய மாட்டேங்கிறது, எனக்கு தெரிஞ்சு காலக்ஷேபம் இஸ் நாட் மை கைண்ட் ஆஃப் திங், நான் விட்டுட்டுமான்னேன். நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். அப்புறம் அது முடிஞ்ச உடனே அபயபிரதானசாரம் காலக்ஷேபம் ஆரம்பிச்சது. ஐ திங்க் அந்த அபயபிரதானசாரம் வந்து என்ன சொல்கிறது, இது அதுக்கு முன்னாடி வந்து ஸ்மால் டெக்னிக்கல் வேர்ட்ஸ், சம்பிரதாய வேர்ட்ஸ் எதுவுமே வந்து ரொம்ப பெருசாக வந்து புரியாத எனக்கு அந்த ஒரு பர்டிகுலர் காலக்ஷேபம் தான் வந்து ஒரு சேஞ்சிங் மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அமுதன் சுவாமிக்கு எப்படி சுவாமி என்னோட மைண்ட் வாய்ஸ் இருக்குதுன்னு தெரியல, அந்த டாப்பிக்கே வந்து எனக்கு கொடுத்துருக்காரு. அபயபிரதானசாரமே வந்து கொடுத்துருக்காரு. ஸோ என்னுடைய கிருத்தஜ்ஞை தெரிவிச்சுக்கிறேன். we will just start with the small presentation. அப்படியே ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன் மூலமாக வந்து இதை கண்டினியூ பண்ணாங்க. Thank you.
பாதுகைக்கு எவ்வளோ வந்து பிரபாவம் இருக்கு. தேசிகன் வந்து 1008 ஸ்லோகம் வந்து பாதுகாப்பு எழுதியிருக்க. அந்த பாதுகையை வச்சு தான் வந்து தேசிகன் எழுதியிருக்கார். ஸோ பரதனோட சரணாகதியோட அந்த இது வந்து நம்ம பார்க்கலாம். அதோட அவுட்கம் எப்படின்றது வந்து இந்த பாதுகை அவரோட கிஃப்ட்லேயே நமக்கு தெரியுது. இதுக்கப்புறம் எல்லா ராமாயணத்தில் பார்த்தோம்னா என்னென்ன இடத்தோ எல்லா இடத்துலையுமே இருக்கு. அப்புறம் வந்து பெருமாள் வந்து நட்டகாரத்துக்கு போல வந்து இவர் மகரிஷிகள்லாம் வந்து சரணாகதி பண்றாங்க. நகரஸ்து வனஸ்தோவா வம்மோ ராஜா தனேஸ்வரகா. இப்போ வந்து வனத்துக்கு நீ தான் வந்து ராஜாவா இருக்கணும். மகரிஷிகளுக்கெல்லாம் வந்து சக்தி கிடையாதா? அவளால் வந்து அரக்கர்களோட சண்டை போட முடியாதா? அப்போ அவள் ஏன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா? அவரோட தப்போ வலிமை எல்லாமே எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னா ராமனை வந்து சேவிக்கணுன்றதுக்காக தான் அவள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. விராட்டியோட ராமன் வர இதுக்காக தானே நம்ம இத்தனை வருஷமா அவங்க தவம் பண்ணிட்டு இருக்கோம். அவளால் ஒரு க்ஷணத்துல வந்து அந்த அரக்கர்கள் பண்ண முடியாதா? சமாதானம் பண்ண முடியாதா? வைத்தியர் எக்ஸ்பெக்டிங் ராமா அவருக்கே அந்த சக்தி இருக்கு. பட் நம்மளுடைய பலன் என்ன? நம்மளோட தப்பதுக்கான பலன் என்னன்னா அவரே சாட்சாத்தா வரும் பொழுது அதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து அவ வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் பெரிய இம்பார்ட்டன்டானது எல்லாருக்குமே தெரியும். சின்ன குழந்தையிலே நம்ம சொல்லி கொடுத்துருக்கா காக்காசோட சித்தாந்தம். ஒரு பெரிய அபராதம் வந்து பண்ணிட்டு இருக்கா. அதாவது பெருமாள் வந்து ராவணன் கூட முதல்ல வந்து பிரம்மாஸ்திரத்தை பிரயோகிக்கல, காக்காசோடு வந்து பிரம்மாஸ்திரத்தை பிரயோகிச்சார். காக்கசு உண்மையா கரியா பாரியா அப்படின்றது காகம் வந்து அவ்வளோ பெரிய பிழை பண்ணது. விராட்டி கிட்ட வந்து அபராதம் பண்ணிட்டு அது பெருமாள் உடனே வந்து பிரம்மாஸ்திரத்தை வந்து பிரயோகிச்சார். அந்த காகம் என்ன பண்ணிட்டு எல்லாரோருக்கும் போச்சு. அத்தனை பேர்கிட்டையும் கேட்டு எல்லா உறவுக்காரர்கிட்டையும் கேட்டேன். ஆனால் எல்லாருமே வந்து கை விட்டுட்டா. அது பெருமாள் காலையில் வந்து விழுதுதான். விழும்போது கூட எங்கள் சுவாமி காலத்தில் சைப்பர் அது தலையை வந்து திருப்பி விழுதுதான். உடனே வந்து பிராட்டி அவரோட கருணை அவள் வந்து திருப்பி விட்டாலாம். எங்க அவர் பார்க்கச்சே காக்கா தலையை திருப்பி இருக்குமோ அப்படிங்கிறதுக்காக அப்படி திருப்பி விட்டாலாம் தலையை. அது திருப்பி விட்ட உடனே ஆமா நம்ம காலடியில் விழுந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் வந்து அதுக்கு அவைப்பு தானம் பண்ணார். அப்புறம் சுக்ரீவன் வந்து என்ன பண்ணான்னா சுக்ரீவன் வந்து ராமர் கிட்ட வந்து அபயம்னு சொல்லி வரவே இல்லையா. அவன் வந்து எனக்கு வந்து சரணாகதி பண்ணவே இல்லையா. சுக்ரீவன் 2 கையும் கூப்பி அஞ்சலியும் கூட பண்ணலையா. வெறும் ஷேக்கான் கொடுத்தானா. நம்ம 2 பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வெறும் ஷேக்கான் தான் கொடுத்தானா. அந்த ஷேக்கான் பண்ணதுக்கே பெருமாள் வந்து அவனை வந்து ரட்சித்தார். வாலியை வதம் பண்ண அவன் வந்து சுக்ரீவனை வந்து ரட்சித்தார். அவனுக்கு வந்து சுக்ரீவன் பட்டாபிஷேகம் நடந்தது. இப்போ அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமானது இந்த பரதன் சரணாகதி ஆகட்டும், விபீஷணன் சரணாகதி. இதெல்லாம் வந்து இந்த பர்டிகுலர் டாப்பிக்கே வந்து பெரியவாலாம் வந்து ஒரு 3-4 டேஸ் வந்து பண்ணுவா. எங்கள் சுவாமியோட உபன்யாசனால நிறைய விபீஷன் சரணாகதிக்கிட்ட ஒரு டைம் ஒரு டிலேட்டாக இருக்கும். ஒரு விஷயம் ஒரு தடையும் சொல்லும் போதும் இட்ஸ் டிலேட். அந்த ஒரு புது விஷயம் வந்து வரும். விபீஷணன் பார்த்தோம்னா பரித்தெக்டா மயாலங்கா. அவன் வந்து லங்கையில் வந்து அவனுடைய உறவுக்காரா எல்லாரையும் வந்து அவன் ராமன்கிட்ட போய் இதை சொன்னான். விராட்டியை வந்து தூக்கி வராத திரும்பி போய் ராமன்கிட்ட காமிச்சிடு அப்படின்னு சொன்னான். ஆனால் அவன் கேட்கல. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லக்கூடாது சில வார்த்தைகள்லாம் சொல்லி கேட்ட உடனே இதுக்கு மேலே இந்த லங்காவில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கிளம்பி வரான். அவன் கிளம்பி வரும்போது அவனோட 4 ராட்சசாவை கூட்டிகிட்டு வரான். தன்னுடைய மனைவி மக்கள் தன்னுடைய சொத்து எல்லாத்தையும் விட்டுட்டு பெருமாளே கதி அப்படின்னு சொல்லி வந்து பெருமாள் காலையில் வந்து வந்துடுறான். அப்புறம் இப்போ அடியே வந்து இதெல்லாம் வந்து லைட்டாக தான் வந்து டச் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இன்னைக்கு இருக்கிற டாபிக் எது தெரிஞ்சிருக்கும். இது எல்லாருமே வந்து ஏன்னா வந்து லேடி ஸ்பெஷலாக இருக்கிறதுனால அடியே கான்சன்ட்ரேட் பண்ணி நான் சரணாகதி தாயாரோட அபிப்பிரதான சார்ந்து தான் இந்த அடியை வந்து கொஞ்சம் ஹைலைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன். வரேயம் சரணம் தீபக அப்படின்னு அதாவது வந்து இந்த திருடரை வந்து ஒரு சொர்க்கம் பண்ணுறான். ராமன் வந்து விஜயராமனா வரான் அப்படின்றத கேட்டு இவரை இனிமேல் வந்து கொலை பண்ணாதீங்கோ அப்படின்னு சொல்கிறான். சொன்ன அடுத்த செகண்ட் உடனே என்ன சொல்றான்னா விராட்டி வந்து உனக்கு நான் அபிப்பிரதானம் பண்ணேன் அப்படிங்கிறான். இங்கே நிறைய கொஸ்டின்ஸ் வரும். அவன் கேட்கவே இல்லையே. நம்ம போய் கேட்டாதானே வந்து நம்ம வந்து அவள் வந்து ரட்சிக்கணும். இவன் எனக்கு அபயம் பண்ண இவன் கேட்கல. இவரை வந்து சொல்றா இவன் எதுவுமே சொல்ல பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு விராட்டி உடனே வந்து அபிப்பிரதானம் எப்படி பண்றா அப்படிங்கிறது வந்து அப்படின்னு அதெல்லாம் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் நான். இப்போ அடுத்த ஒரு மெயினா இப்போ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஸ்லைட் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா அவங்க வந்து டிஸ்கஸிங் ராமர் பண்ண சரணாகதியெல்லாம் பார்த்துருந்தோம் ராமாயணத்தில். இப்போ ராமரே வந்து சில இம்பார்ட்டன்ட் சரணாகதியை பற்றி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதாவது விபீஷன் சரணாகதி போது நிறைய டிபேட்டபிள் திங்ஸ்லாம் வந்துதான் விபீஷனை ஏற்றுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்
ஃபஸ்ட்டு கடற்கரை கூட்டம் வந்து நடந்தது. விபீஷணன் வந்து ஏற்றுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் பெருமாள் சான்ஸ் கொடுக்குறாரு. எல்லாருமே வந்து உங்களோட பாயிண்ட்டை வந்து வைங்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்க. எவ்ரிபடி அவள் எல்லாருமே வந்து ஒரு சஜஷன் சொல்லிட்டு இருக்கா, இல்லை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் சஜஷன் சொல்கிறான். அப்போது ராமர் வந்து ஏன் விபீஷணனுக்கு நான் வந்து அபயம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ராமர் சிலது வந்து எக்ஸாம்பிளாக எடுத்து காமிக்கிறேன். ஈனோ திருப்பியது வாபரா ஜெகுபரன் வியாபர்த்ததாம் வாகதக பிராத்தவ்யக சரணாகதக சகனதக சத்விஸ்ததா ஸ்தாபியதே விஸ்வாமித்ர கபோட வானர ரகு வியோமா ஜெகப்ரேயசி நாடி ஜங்க பிரகஸ்பதி பிரபுதிதி நன்வேஷ கண்டாபதக. அதாவது ராமர் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து காமிக்கிறார். இது வந்து நரசிம்மபிரியாவில் வந்து திருநாகதி கதைகள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் வந்தது. எங்கள் சுவாமி ஏபி சுவாமி வந்து இது தர்மம் அப்படின்னு ஒரு சின்ன புக்லெட், ஒரு 10 pages தான் இருக்கும், ஒரு சின்ன புக்லெட்டாக வந்து அதை ரிலீஸ் பண்ணியிருக்கேன். தட் இஸ் ஆல்சோ அவைலபிள். ஏபி சுவாமியோட பிளாக் இருக்குது, அதுலேயும் அந்த புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. இது எல்லா கதையுமே அதை வந்து ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. யார் அதை எக்ஸாம்பிள் எடுத்திருக்காரோ விஸ்வாமித்ரோட கதை, அதுக்கப்புறமா வந்து கபோதர் அந்த ஒரு புறா வந்து எப்படி வந்து அபயம் பண்ணிது. புறாவுக்கு அபயம் பார்த்தோம்னா அந்த வேடன் வந்து அவன் கொல்ல வர போகிறான். வேடன் வந்து அந்த வனதேவதைகள் கிட்ட தான் வந்து கேட்டுதான், எனக்கு ரொம்ப பசிக்கிறது, இந்த குளிர் தாங்க முடியலன்னு. பட் மேலே இருந்த அந்த புறா அதை கேட்டுட்டு அதுக்கு வந்து அபயம் பண்ணிட்டு. இதை வந்து ஆக்சுவலி ஒரு ஷார்ட் ஒரு இது இருக்குது, டிஎஸ்பி பேசிக்கான டிஜிட்டல் ஸ்டோரிஸ் ஆன் பிரகதி அப்படின்ற மாதிரி நீங்கள் யூடியூப்பில் போனால் பார்க்கலாம். ஏபி சுவாமி யூடியூப் சேனலில் இது டீட்டெயிலாக இந்த ஒரு பர்டிகுலர் கான்செப்டே எக்ஸ்பிளைன் பண்ணி வேதனை காத்த வேணுரா அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கோம். தட் இஸ் அவைலபிள் இன் சுவாமிஸ் யூடியூப் சேனல். ஒன்றும் அதுக்கப்புறம் வானரத்தோட எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறார். ஒரு வானரம் வந்து எப்படி காப்பாற்றுது சுக்ரீவன் பார்த்து கேட்குறாரா, உங்களோட பத்துக்கள் தானே அந்த வானரம் வந்து ஒரு மனுஷனை சரணாகதி பண்ணியிருக்கேன், நான் ஏன் விபீஷணன் பண்ணக்கூடாது, நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்றியே அப்படின்னு சொல்லி சுக்ரீவனை பார்த்து கேட்குறாரு வந்து பெருமாள். அப்புறம் ரகு மகாராஜாவோட கதையை வந்து எடுத்து காமிக்கிறார். அதாவது அந்த வம்சத்துக்கே வந்து ரகு வம்சம் தான் பேர். ஏன் ரகு வம்சம் அப்படின்னா, ரகு மகாராஜா வந்து ஒரு பிராமணன் வந்து ஒரு அரக்கன் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். தன்னோட உயிரும் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த பிராமணனுக்கு வந்து சரணாகதி பண்ணி வைக்கிறார், அவன் காப்பாற்றுறாரு. அதனால தான் அந்த வம்சத்துக்கு வந்து ரகு வம்சம்னே பேர். விபீஷணன் வரும்போது கூட ராகவான்னு சொல்லி தான் வரார். ஸோ அவர் வந்து அந்த ரகு வம்சத்தை தான் மென்ஷன் பண்ணிட்டு இருக்கார். அதனால அவன் என்னை சொல்லி வந்திருக்கான், அவன் வந்து எவ்வளோ பெரிய கொள்ளத்தகுந்த அபராதத்தை பண்ணியிருந்தாலும் அவனுக்கு நான் அபயம்னு வந்தவனுக்கு நான் வந்து அபயப்பிரதானம் பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லி பெருமாள் வந்து அபயப்பிரதானம் பண்ணுறார். இது வந்து பிரசக்தாவோட கதை. அவள் வந்து எப்படி வந்து தேவர்களுக்கு எதிரியாக இருக்கிறவா கூட வந்து தேவ மனைவியர் வந்து அவர் வந்து அபயப்பிரதானம் பண்ணுறா. நாடிஜங்கனோட கதை கூட ரொம்ப விஸ்தாரமான கதை. நாடிஜங்கன் ஒரு புக்கு கௌதமனுக்கு வந்து அபயப்பிரதானம் பண்ணிட்டு அப்படிங்கிற கதை. இது ஆல் தி ஸ்டோரி. இது கதையெல்லாம் வந்து பார்த்தோம்னா ப்ரஹஸ்பதி வந்து இந்திராணிக்கு வந்து அபயப்பிரதானம் பண்ணுற கதை. இதெல்லாம் வந்து ராமன் வந்து எடுத்துக்காட்டாக காமிக்கிறார் வந்து அபயப்பிரதானம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் ராமர்கிட்ட அபயம்னு வந்தா பற்றி பார்க்கணும். இது ராமரே வந்து அபயப்பிரதானம் யார் யாருக்கெல்லாம் பண்ணியிருக்கா, அதாவது நம்ம சரணாகதி பண்ணுற வாழ்க்கை என்ன குணம் இருக்குது அப்படின்னு பார்க்கக்கூடாது. அவன் சக்தனாக இருக்கணுமா, அதை வந்து ஏற்றுக்கிறதுக்கு அவன் சக்தி இருக்கணுமா, அந்த அவன் வந்து காப்பாற்ற சக்தி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அவரே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஆல் திஸ் ஸ்மால் முன்னாடி ஒரு ரெஃப்ரெஷிங் மாதிரி வந்து ராமாயணத்தில் சரணாகதி பற்றி. இப்போது அடியன் வந்து ரொம்ப குதிரையோட சரணாகதியை பற்றி தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக எடுத்துருக்கேன். அதாவது வந்து குதிரை வந்து ஒரு சொப்னம் கண்டா, அதில் வந்து ராமன் வந்து திவ்ய ராகவனா ஒரு 2 யானை மேலே பக்கத்தில் பின்னாடி உட்காந்து வரா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே வந்து அந்த ராட்சசிலாம் வந்து அவ்வளோ நேரம் வரைக்கும் அந்த அவள் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறா சீதையை. இது அனுமான் வந்து வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ உடனே வந்து ஒரு பாயிண்ட் வந்து என்ன பண்ணுறான்னா, குதிரை வந்து அவளை ஸ்டாப் பண்ணுறாங்க. போதும், இதுக்கு மேலே வந்து அவளை வந்து ரொம்ப தொல்லை பண்ணாதீங்கோ, இப்போ யார் தெரியுமா, அதாவது ராகவன்கிட்டேருந்து வர வந்து நம்ம காப்பாற்ற வேண்டியது வந்து இவ தான் அப்படிங்கிறாங்க. அதாவது குதிரை சொன்னாங்க எங்கள் சுவாமி சாய்ப்பார், பாவங்களுக்கு பயப்படாதே அப்படின்னு வந்து பெருமாள் சொல்லுவாராம். பெருமாளுக்கு பயப்படாதே அப்படிங்கிறது பிராட்டியோட அபயப்பிரதானம். இப்போ என்னன்னா அவரோட கனவுப்படி என்னன்னா, இப்போ பெருமாள் ஜெயிக்க போகிறார், ராவணவதம் நடக்க போகுது. ராவணவதம் வந்த உடனே கண்டிப்பாக வந்து இந்த அரபியர்கள் இந்த ராட்சசியெல்லாம் வந்து அவன் வந்து துவம்சம் பண்ண போகிறான், வானங்கள்லாம் துவம்சம் பண்ணணும் அப்படின்னு தெரியுமா. அப்போது பிராட்டினா நமக்கு அபயம் பண்ணுவா. அதனால வந்து பிராட்டினா நம்ம ராமன் கிட்டேருந்து வர பயத்தை வந்து காப்பாற்றுறது இவதான் அப்படிங்கிறாங்க. அரவேஷா பரித்ராத்து ராகவா ராட்சசீகனம் அதியாச்சாம வைதேகி
இதே மாதிரி தான் இதை வந்து விதுரை சொன்ன வார்த்தை கேட்ட அடுத்த நிமிஷம் உடனே சீதைக்கு ரொம்ப வெக்கம் வந்துட்டான். சின்ன பொண்ணுல உடனே டக்குன்னு வெக்கம் வந்துட்டான். இந்த வால்மீகி சொல்ற அவள் வந்து உன்னோட தோற்றத்துக்காக வந்து அவளோட வெக்கம் இல்லை, நீ ராகவான்னு சொல்லி அவள் ஆட்டுக்காரோட பேர் சொன்னதுக்காக அவள் வெக்கப்படுறா அப்படின்னு சொல்லுவார். இது வந்து இதெல்லாம் வந்து அடியேனுக்கு வந்து சுவாமி அபயபிரதான சாரத்து காலக்ஷேபத்தில் சாய்ந்த விஷயங்கள்லாம் அடியேனுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து உடனே அடுத்த ஒரு பெரிய பிரச்சனை வரும். திருச்சிரை தான் வந்து கேட்டா அபயப்பிரதானம் பண்ணுவோம், இதைக்கிட்ட போவோம் அப்படின்னு சொல்லி கேட்டா. ஆனால் ராட்சசிகள் யாருமே வந்து அபயப்பிரதானம் பண்ணானது தெரியவே இல்லையே. அப்போ சீதை வந்து எப்படி அபயப்பிரதானம் பண்ணா? ஏன்னா நம்ம கேட்டாதான் வந்து கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு. இங்கே கேட்கவே இல்லையே, கேட்காமலே எப்படி வந்து அவள் வந்து அபயப்பிரதானம் பண்ணா அப்படிங்கிற ஒரு மெயின் கொஸ்டின் இருக்கு. இதுக்கு வந்து பட்டரோட ஸ்லோகம் உரரத்ன கோஷத்துல இருக்கு. மாதர் மைத்திரி ராட்சசி கவிததைவ வர்த்தா பபராதா ஸ்பிரியா ரக்ஷந்த்யா பவனா மஜா லகுதரா ராமஸ்ய கோபீதா பாகம் தம் ச விபீஷணம் சரண விக்னிப்தி க்ஷமோ ரக்ஷதः சானஸ்சாந்திர மகாபல சுகயது சாந்தி ஸ்தவா கஸ்மிகி. அதாவது இது பட்டர் வந்து இது ஒரு இதுவாக சாய்க்கிறார். எப்படின்னா there are two கோஷ்டி. ஒன் இஸ் ராமர் கோஷ்டி, அதர் இஸ் பிராட்டி கோஷ்டி. ரெண்டு கோஷ்டியாக வந்து பிரிஞ்சிருக்காங்க. ராமர் கோஷ்டி வந்து பெஸ்ட்டா, பிராட்டியோட கோஷ்டி வந்து பெஸ்ட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு டிபேட் பண்ணுது. ராமர் கோஷ்டி வந்து யார் யாருக்கும் அபயப்பிரதானம் பண்ணுறா அப்படின்றத பார்க்கலாம். ராமர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, யார் பிரார்த்திச்சுட்டாலும் ராமர் கிட்ட எனக்கு அபயம் யார் கேட்டாலோ அவளை தான் வந்து ராமர் காப்பாற்றுறாரு. பட் பிராட்டி அப்படி இல்லை. திருஜுரை வந்து இவகிட்ட அபயப்பிரதானம் பண்ணுங்கோ, இவகிட்ட சரணம்னு போங்கோன்னு சொன்னான். அதுக்கே பிராட்டி உடனே ஓகே ஓகே அபயப்பிரதானம் பண்ணிட்டேன், உங்களுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு பிராட்டி உடனே சொல்லிட்டாங்க. ஸோ திஸ் ஷோ பிராட்டியோட இது தெரியாது. ஸோ பிராட்டி தான் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இம்பார்ட்டன்ட் என்னன்னா, ராமர் வந்து யாரை காப்பாற்றினார்? ராமர் வந்து காகத்தை காப்பாற்றினார், விபீஷணனை காப்பாற்றினார். காகமும் விபீஷணனும் ராமர் கிட்ட போய் காட்டில் வந்து விழுந்தது. காகம் வந்து எப்படின்னா எல்லா ரிலேஷன்ஸ்கிட்டையும் போய் யாருமே காப்பாற்ற மாட்டான்னு சொன்னோடனே கடைசியில் பெருமாள் கிட்ட வந்து விபீஷணன் அப்படியே ஆப்போசிட்டு, எந்த உறவுமே வேண்டாம் யாருமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி பெருமாள் கைங்கிறதுக்காக அங்கே வந்தார். அவர் வரும்போது வேற எங்கள் சுவாமி சாய்ப்பார் ஒரு கதையை எடுத்துகிட்டு வந்தார். நம்ம பெருமாள் சேவிக்கும் போதோ இல்லை ஆச்சாரம் சேவிக்கும் போதோ நம்ம வந்து பெருமாளுக்கு ஏதாவது உபகாரம் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லுவோம். வெறும் கையோட போகக்கூடாது, ஆச்சாரம் சேவிக்கும் போது வெறும் கையோட போகக்கூடாதுன்னு. அது மாதிரி இப்போ வந்து ராம கைங்கரியமாக வரலாம். ஸோ ராமருக்கு என்ன எதுக்கு வருது? இப்போ ராவணன் யுத்தம் அனுப்பப்படுது. ஸோ கண்டிப்பாக யுத்தத்துக்கு கதை தேவைப்படுது. அதனால வந்து கதையை எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா பெருமாள் கிட்ட வந்து கதையை சமர்ப்பிச்சாங்க. அந்த யுத்தத்துக்கு இந்த கதை வரும். இல்லை ஆக்சுவலி ஆசிரியமாக எங்கள் சுவாமி சாய்ப்ப எல்லாரையும் கேட்டாலாம், வாங்க போகலாம் ராமர்கிட்ட போயிட்டு ராவணனையும் கேட்டாலாம் வரலையா, அந்த கதை தான் மறுப்பு சொல்லலையா, அவர் கூப்பிட்டோன்னே இந்த வாழை ஓடி வந்துட்டான். அதனால வந்து கதையை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு எங்கள் சுவாமி சாய்ப்ப காலத்தில். இப்போ இந்த மாதர் மைத்திரி ஸ்லோகத்தில் வந்து அதான் அவள் பாகமும் விபீஷணனும் கேட்டா, அதனால அவள் பண்ணிட்டா. அப்போ பிராட்டிக்கிட்டே இவள் கேட்கவே இல்லையே, இது கேட்டாதானே தரணும். நம்ம கர்நாடக சாஸ்திரமே என்ன இருக்குது, நம்ம போய் கேட்கணும், அவள் கொடுப்பா. இப்போ கேட்கவே இல்லையே, ஆனால் எப்படி வந்து அதை எடுத்தா, அவள் எப்படி வந்து கொடுத்தா அப்படிங்கிறது இருக்கு. இதுக்கு சுவாமி தேசிகன் வந்து இதுக்கு என்ன சொல்றாருன்னா, விளக்காமையே பற்றாசாக கொண்டு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இவ வந்து திருவிடை வந்து இவ கிட்ட போய் தரணும்னு சொல்லி சொல்லுவோ அப்படின்னு ராட்சசி கேட்கிறா. ராட்சசிகள் வந்து அவ சொன்னக்கு அப்புறமா ஒரு ஹெட் ஒருத்தர் ஒரு சவுட் பண்ணானா அவள் அப்போஸ் பண்ண மாட்டா, உடனே எல்லாரும் அப்படியே குவைட் ஆகிடுவான். அவள் சொல்றதை ஏற்றுக்கிறான்னு அர்த்தம் கிடையாது, பட் தே ஒன்ட் அப்போஸும் பண்ண மாட்டா. அந்த மாதிரி இந்த ராட்சசிகள்லாம் என்ன பண்றான்னா, இந்த மொமெண்ட் ஷீட்டோ அவள் தான் வந்து அப்படியே கவனம் ஆயிட்டாலாம். அதுக்கப்புறமா அந்த மொமெண்ட்டுக்கு அப்புறமா அவள் வந்து பிராட்டியை வந்து எந்த துன்புறுத்தலும் பண்ணலை. அவள் வந்து சொல்லியிருக்கலாம், நீ என்ன எனக்கு அபயம் பண்ணுறது, எங்களுக்கு எனக்கு காப்பாற்றிக்க தெரியாதா, நீயே எங்ககிட்ட தான் வந்து கைது மாதிரி இருக்க, எங்களுக்கு எங்களை பண்ணிக்க தெரியாதா அப்படின்னு சொல்லி அவள் வந்து அப்போஸ் பண்ணியிருக்கலாம். நீ பண்ண நீ என்ன எங்களுக்கு அபயப்பட்டாங்க பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி அவள் வந்து எதிர்த்து பேசியிருக்கலாம். நீ யாருங்கிற மாதிரி கூட கேட்டுருக்கலாம். ஆனால் அவள் அந்த மௌனமாக இருந்தா பார்த்தீங்களா, அதான் சுவாமி தேசிகன் சொல்ற விளக்காமையே பற்றாசாக கொண்டு அப்படிங்கிற ஒருத்தனால பிராட்டி வந்து அபயப்பிரதானம் பண்ணுறாரு. அடுத்த ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அதாவது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வந்து சொல்லுவார் சுவாமி காலசேகர்
உடனே நெக்ஸ்ட் டே வந்து என்ன ஆகுதுன்னா ரோல் ரிவர்ஸ் ஆகுது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் வந்து டிரைவராக இருக்க, பின்னாடி வந்து அசிஸ்டன்ட் வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனா போகிறான். அவன் வந்து அந்த ப்ரோக்ராமில் வந்து கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறா. அவனுக்கு டீஃபால்ட்டாக தெரிஞ்ச அந்த ப்ரெசன்டேஷனை பண்ணியிருந்தான். அப்புறம் இந்த ஸ்டார்டப் நியூஸ் கொஸ்டின் செஷன் வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறான். அப்போ அவனோட ப்ரில்லியன்ஸ் தான் இங்கே இருக்குது. அவனே சொல்கிறான்னா these are very simple, my driver can answer this அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். உடனே ஸோ அவன் வந்து அந்த இடத்துல எஸ்கேப் ஆகிறான். ஸோ ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் will answer. இது எப்படின்னா இது எங்கள் சுவாமி வந்து எப்படி எக்ஸாம்பிள் ஃபோன் பண்ணுவாருன்னா, ஒரு சாதாரண ஒரு விஷயம் யாரோ அவர் வந்து கேட்குறா அப்படின்னா, இதெல்லாம் சின்ன விஷயம், இதெல்லாம் பெருநாளே பார்த்துப்பார், இதுக்கு எதுக்கு என்னோட எழுத்து வரீங்க அப்படின்னு பிராட்டியோட ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு இதெல்லாம் அவர் போடாதான் நான் எதுக்கு அப்படின்னு வரலாம். இது வந்து பிராட்டியோட ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி எங்கள் சுவாமி வந்து காலக்ஷேபத்தை சாய்ச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஹென்ரி ஃபோர்டு சொல்லுவார். இந்த ஃபோர்டோட ஓனருக்கு வந்து காரோட தெரியாதான், காரை பற்றி எதுவும் தெரியாது. இன்னும் எல்லாரும் கேட்பாரா, உங்களுக்கு காரை பற்றி எதுவுமே தெரியவே இல்லையே, அப்படி எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க, இவ்வளோ பெரிய மக்கள் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உடனே சொல்கிறாரா, எனக்கு காரை பற்றி தெரியும்னு அவசியம் கிடையாது, காரை பற்றி தெரிஞ்சவாலும் நான் கூட வச்சுருக்கேன் அப்படின்னு. இது எப்படி அது பிராட்டி பக்கத்தை பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறான்னா, எனக்கு வந்து இவங்களுக்குலாம் வந்து அபய பிரதானம் பண்ணுறதுக்கு பெருமாள் இருக்கார், பெருமாளை பார்த்துக்கிறதுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு வரலாம் வந்து பிராட்டி. இதான் வந்து ஒரு என்னது ஒரு ஹாஸ்யமான சுவாமி வந்து காலக்ஷேபத்தை சாதிச்சிருக்கோம். இப்போ நான் இது வரைக்கும் அடியே சொன்னது வந்து பார்த்தோம்னா ஒரு சாமானிய அர்த்தம். பிராட்டியோட அபய பிரதானம் வந்து பார்த்தோம்னா பிராட்டியை அபய பிரதானம் பண்ணா அப்படிங்கிறது வந்து ஒரு சாமானிய அர்த்தம். ஆனால் நம்ம வந்து பட்டர் வந்து இது ரொம்ப பெஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது. அதாவது 1000 is less than 1. இதுதான் வந்து அந்த ஹைலைட். எப்படி 1000 வந்து லெஸ் தேன் 1? பிகாஸ் நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆரம்பிக்கிறதுலே நம்ம மேக்ஸில் ஃபஸ்ட் நம்பர் சிஸ்டம் தான் வரும். நம்பர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம இது எப்படி 1000 is less than 1 அப்படிங்கிறது இதுக்கு பட்டர் வந்து ஒரு கம்பர் ராமாயண ஸ்லோகம் மூலமாக வந்து சொல்கிற, தாயுரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை தீவினை என்ன நீங்கி சிந்தை முகத்தில் தேங்கி கோயிலை என்ற போது புகழினோய் தன்மை கண்டால் 1000 ராமர் இங்கே ஆவதோ தெரியலம்மா. அதாவது முகன் பரதன் வந்து சந்திக்கிற சமயம் பரதன் வந்து காட்டுக்கு வர ராமரை தெரியும். முகன் வந்து ஒரு பயமா, இங்கேயும் ராமன் சும்மா விட மாட்டான் போடுது அப்படின்னு சொல்லி சண்டை போடணும்ன்றதுக்காக முகன் போகிறான். பட் த மூமெண்ட் அவன் பரதனை பார்த்த உடனே அப்படியே பின்வாங்குறான். அதாவது 1000 ராமர் இங்கே 1000 ராமா இஸ் நாட் ஈக்குவல் டு 1 முகன், ஐ மீன் 1 பரதா அப்படின்றாராம். ஏன்னா பரதனுக்கு வந்து உரிமை, நாட்டை ஆளுறதுக்கான உரிமை இருக்குது. அவன் அம்மா வந்து கொடுத்துருக்கா. அந்த பரதன் கேட்டு அவன் நாட்டோட ஆளலாம், யாரும் அவனை கேட்க போடுது, நீ ஏன் ஆளுன்னு யாரும் கேட்க போடுதில்லை. ஆனால் அந்த நாடு வேண்டாம், எதுவும் வேண்டாம்னு சொல்லி ராமர் வந்து அப்பாவுக்கு கொடுத்த சத்தியத்தினால காட்டுக்கு வந்தார். பட் பரதன் அப்படி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நாட்டை திறந்துட்டு அண்ணாக்காக அவர் வந்து காட்டுக்கு வந்து நீ தான் திருப்பி வந்து ராஜ்யத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாராம் பரதன். ஸோ அப்போ வந்து சொல்கிறாங்க, 1000 ராமர் வந்து உன்னோட இதுக்கு ஈக்குவலாக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து பராசர பத்திரத்தில் சொல்கிற 1000 is less than 1 அப்படின்னா இது வந்து ராமன் கோஷ்டி கிடையாது, அது ராமனாகிய கோஷ்டி அப்படின்னு வரான். அதாவது எப்படின்னா ராமர் அபயப்பிரதானம் பண்ண கோஷ்டி கிடையாது. ஒரு இந்த மாதிரி ஒரு 1000 ராமர் 1000 அபயப்பிரதானம் பண்ணினாலும் தட் இஸ் நாட் ஈக்குவல் டு 1 பிராட்டி அபயப்பிரதானம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து இங்கே அந்த விசேஷமான அர்த்தம். தட் இஸ் 1000 is less than 1. அதாவது 1000 ராமர்கள் பண்ணுற அபயப்பிரதானம் வந்து பிராட்டி வந்து அந்த ராசத்திற்கு பண்ண ஒரு அபயப்பிரதானத்துக்கு ஈக்குவலாக ஆகாது அப்படிங்கிற. இது ஆக்சுவலாக இந்த இன்சிடென்ட் இந்த மாதர் மைத்ரி இதெல்லாம் வந்து அனுமான் வந்து மோனோ ஆக்ட் பண்ணி காமிக்கிறாரு. அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து அனுமான் மோனோ ஆக்டிவ் ஆல்வேஸ். ஸோ இது அபயப்பிரதான சாரத்தில் அடியனுக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் அடியன் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிங்க. இதில் சிலது வந்து அடியன் வந்து காலக்ஷேபத்தில் அடியன் வந்து சுவாமி கிட்ட பற்றி சில விஷயத்தை வந்து இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த அடியன் வந்து புரிகிற மாதிரி கொஞ்சம் நல்லா சேவிச்சுட்டு இருந்தேன்னா அது எல்லா கடையும் போஸ்ட்டுமை சுவாமி ஏபிஎன் சுவாமி ஏதாவது பிழை இருக்குது, அதெல்லாம் வந்து அடியன் தான் தப்பு, அடியன் கவிஷத்தில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ நாமளும் வந்து